ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிக்கும் போது தான் மனசில் தோணுது இந்த சிக்கன் வடை. இதை செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சிக்கனை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் தான் வடைக்கு நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்த சிக்கன் கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸாக எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை இலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். 1 ஸ்பூன் சிக்கன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். எல்லா மசாலாவும் ஒன்றோடு ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சப்புறம் இதை சின்ன சின்ன பாலாக மாற்றி வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக கையில் எடுத்து சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி தட்டி போடணும். ரொம்ப பெரிய உருண்டையாகவும் எடுக்காமல் ரொம்ப சின்ன உருண்டையாகவும் எடுக்காமல் மீடியம் சைஸில் எடுத்து போட்டால் தான் நல்லா வேகம் உள்ளே வெந்து வரும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கணும். இல்லைனா வெளியே கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. பேட்ச் வடையெல்லாம் தட்டி எண்ணெயில் போட்டுட்டு மிச்சம் இருக்க மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோன்னா நமக்கு அடுத்தது தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்ட வடையை கொஞ்சம் திருப்பி விட்டு கவனமாக பார்த்து வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வடை நல்லா வெந்து வரும் கரியாமல். 2வது பேட்சுக்காண்டி உருண்டை பிடிச்சி வச்சுருந்த வடையை தட்டி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் இருந்த ஃபஸ்ட் பேட்ச் நல்லா வெந்துடுச்சு. இதை இனி இறக்கிடலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்க்க தான் ஆயில் குடித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆயில் குடிக்கவே செய்யாது. இனி அடுத்தது 2வது பேட்ச் வடையை உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த மாதிரி சிக்கன் வடை செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் வடையில் நான் காரம் ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா வீட்டில் உள்ள சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்கன்னு தான். உங்களுக்கு தேவைன்னா காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுங்க. இந்த வடையை நாங்கள் வீட்டில் ஈவினிங் காஃபிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். உண்மையில் ரொம்ப நல்லா இருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் வெளியே உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருந்து. நீங்களே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும்.